ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு எஸ்எல் அனிமே 7. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா பர்ஃபெக்ட் வேர்ல்ட் அனிமேவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த அனிமேவோட ப்ரீவியஸ் எபிசோட நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பார்த்து இந்த எபிசோட பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த அனிமேவோட ஸ்டோரி லைன்ஸ்லாம் புரியும். சரி ஓகே கைஸ், வளவலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை நடிக்க தேவை டேரக்டாக இன்னைக்கான எபிசோட்குள்ளே போவோம். போன எபிசோடோட லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, ஹீரோவை லாக் பண்ணி வச்சு அந்த ஹெவன் வெண்டிங் செக்டர் மட்டும் இல்லாமல் மீதி இருக்கிற எல்லா செக்டையும் ஹீரோ அழிக்கணுன்ற ஒரு வெறியில் இருந்திருப்பான். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஒரு வியர்டான பிளேஸுக்கு வர அந்த இடத்துல நம்ம ரோசியை மீட் பண்ணியிருப்பா. இன்னைக்கான எபிசோட் அதில் தான் ஸ்டார்ட் ஆகுது. வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல. தம்பி கொஞ்சம் கிளம்புறியா சீக்கிரமாப்பா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படியே கிளம்பி வந்துடுறான். நான் திரும்பவும் உன்னை இந்த இடத்துக்குள்ள பாப்பன்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை. லோயரில் நடந்த நிறைய தப்புகளால உன்னால திரும்பவும் உன்னோட கிளானை ஃபேஸ் பண்ண முடியாத நிலைமையில இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்குன்னு தனிப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அதனால என்னையும் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் ஆகலாம். இந்த இடத்துல நம்ம ரெண்டு பேருமே ஒருத்தவங்க பார்த்துட்டோம். இருந்தாலும் நீ யாருன்னு தெரியாத ஒரு எண்ணத்திலே நான் கிளம்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பிக்கிட்டே கலர்ஃபுல் கோல்டு இமார்டல் ஸ்டோன் அப்படின்ற ஒன்று தேட போய்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற ரோசி கூட அந்த இன்வைட் கொடுக்குறாங்கல்ல, அவங்க கிட்ட இந்த மாதிரியான தகவலை கொடுத்தா மட்டும்தான் இந்த இன்வைட் தருவான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் பறந்து வந்துகிட்டே ஒரு கல்லுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல ரோசியா கூட நிறைய பேர் நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. நான் எதுக்கு உன்னை இந்த இடத்துல கூப்பிட்டுருக்கேன், ஒரு சில விஷயங்களை பேச வேண்டியது இருக்கு. அதுக்குன்ட்டு நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்க தேவையில்ல. நீ இவ்வளவு நாட்களா கலெக்ட் பண்ணி வச்சிருந்தா அந்த இமார்டல் ஸ்டோன்ஸை என்கிட்ட கொடுத்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, என்னால அதெல்லாம் தர முடியாது. பட் நான் தான் உங்ககிட்ட கொடுத்துட்டாலும் என்னோட கிளானுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அவங்க என்ன பத்தி கேட்க மாட்டாங்களா? நாங்க ஒரு கோல்டு இமார்டல் ஆரோவை செய்யறதுக்காக எங்க கிட்ட இருக்கிற டிவைன் ஃபயர்ஸ் எல்லாம் சேர்த்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் நாங்க இந்த மாதிரியான விஷயத்தை முடிவெடுத்திருக்கோம். என்கிட்ட இருந்து அதை வாங்கிட்டு போயிட்டுனா அப்புறம் என்னோட கிளான்ல இருக்கவங்க கிட்ட என்னால பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அப்படின்னா உன்னோட உண்மையான ஐடென்டிட்டியை பத்தி நான் அந்த பூட்டியான ஆளுக்கு சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் உனக்கு ஈஸியா இருக்கல இதெல்லாம் கொடுக்க. ஏன்னா இதெல்லாம் நாங்க லோயர் லிம்ல நிறையவே வாட்ச் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவன் பேசிக்கிட்டு இருக்க. ரோசிக்கு ஒண்ணுமே புரியல. நீ இப்ப என்ன சொல்ல வர, எனக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ரோசி கேட்டுக்கிட்டு இருக்க. எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சேன். லோயர் லிம்ல தான் ஃபேரி யூஸ் ஆனோட செகண்ட் பாடி இத்தனை நாட்களா இருந்துச்சு. ஆனா அந்த இடத்துல ஏற்பட்ட அந்த இடத்துக்குள்ளே அழிஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சின்ன மிஸ்டேக் மட்டும், ஒரு பெரிய மேத அழிஞ்சிட்டதுக்கு அப்புறம் இன்னொரு புது ஜீனியஸ் உருவாயிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, நீ தான் அந்த செகண்ட் பாடின்றது நல்லாவே தெரியுது. இதை மட்டும் நான் பூட்டியா நாளுகிட்ட சொன்னா கண்டிப்பா இந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையே ஏற்படும். வசதி நீ அதை மரியாதையா என்கிட்ட கொடுத்துட்டுனா உனக்கு சிம்பிளா போய்டும் அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது, யூசான் இவனுங்களுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியுது, கேட்டுல நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது, உங்களை இந்த இடத்துக்குள்ள இருந்து உயிரோடு விட்டா தானே இந்த விஷயம் வெளியே போக அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்குள்ள அங்க இருந்த ரெண்டு பசங்க எல்லாம் தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. ஃபேரி வந்து ஒரே அடி தான், ரெண்டு அடியை போட்டு அவங்களை படுக்க வைக்க அந்த இடத்துக்குள்ள இவ்வளவு நேரம் இந்த கேங்கோட லீடர் மாதிரி இருந்தானே அவனும் அந்த இடத்துல ஒரு பெரிய டிராகன் டெக்னிக் மாதிரி ஒன்று உருவாக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு பின்னாடி இந்த டிராகன் வந்து நின்னுகிட்டு இருக்க. கஸ்ட் டிராகன் டெக்னிக் பரவாயில்ல, இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுல எந்த ஒரு தப்பு இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ரோசி அந்த இடத்துல அவங்களோட பவர்ஸை கேதர் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்களோட டிராகன் ஸ்பீடை வர வச்சு ரோசியோட டிராகன் ஆல்ரெடி இம்பீரியல் டிராகன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டிராகனும் மாசம் வந்து நின்றுட்டு அந்த இடத்துல ரோசி அட்டாக் பண்ணி விட்டுட்டு இருக்க. ரெண்டு டிராகனை போய் அடிச்சுக்குதுங்க. அந்த இடத்துல ரெண்டு டிராகன் அழிஞ்ச மாதிரி காமிக்க, இருந்தாலும் அட்டாக் அவனுக்கு தான் கொஞ்சம் வலுவா போய் விழுந்திருக்கு. அவனும் பறந்து போயிட்டு அந்த இடத்துல தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்க. உன்னை இந்த இடத்துல இருந்து தப்பிக்க விட மாட்டேன் அப்படின்ட்டு ரோசி துரத்திக்கிட்டே இருக்காங்க. சடனா என்னடா இது அப்படின்ட்டு சைட்ல பாத்துக்கிட்டு இருக்கும்போது குன்பெங் டெக்னிக் வந்துட்டு இருக்கு. வந்த வேகத்துக்கு ஒரே அடி தான் அந்த இடத்துக்குள்ள. அப்படியே அவனை இறந்து கீழே வைக்கிறான். குன்பெங் டெக்னிக் பயங்கர வேகத்துல வந்ததுனால அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியல. ஒரு சின்ன அட்டாக் நடந்துச்சுன்னு மட்டும் தான் தெரியும். என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து பார்க்க அவனோட நெத்தியில ஒரு பெரிய அட்டாக் ஏற்படுறது தெரியுது. யார் அது எனக்கு ஹெல்ப் பண்ணுது, வெளியே வாங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படியே ஹீரோ அந்த இடத்துல தப்பிச்சு போற மாதிரி காமிக்கிறாங்க. இதோட சீனை கட் பண்ணி வேற ஒரு பிளேஸுக்குள்ள தான் ஃபயர் கர்வ் லேண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்த மென்ஷன் பண்றாங்க. அந்த இடத்துக்குள்ள ஹீரோ இப்ப வந்துகிட்டு இருக்கான். ரோசியை அட்டாக் பண்ண வந்தவனுங்க கலர் இமார்டல் ஸ்டோன் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்கல்ல, அதை தேர்றதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷனுக்காக தான் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அந்த இடத்துல வந்து நிற்கும் போது ஹீரோ சுற்றி ஒரு சில எனர்ஜிஸ்லாம் கிட்ட வந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா இந்த பள்ளத்தாக்குள்ள ஏதோ ஒன்று டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அங்கேருந்து டேரெக்டாக ஜம்ப் பண்ண ஆரம்பிக்கிறது. ஆல்ரெடி 10 மீட்டருக்குள்ளே உள்ளே வந்துட்டான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இதோட பள்ளம் ரொம்ப அதிகமாகிட்டே போகும் போலேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அடியிலேருந்து அட்டாக்லாம் வந்துகிட்டு இருக்கு. என்னது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஹீரோ அவனோட விங்ஸை யூஸ் பண்ணி அந்த இடத்துல தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துக்குள்ள ஒரு சிலதெல்லாம் அட்டாக் பண்ண வந்தாலும் ஹீரோ அந்த இடத்துல டாச் பண்ணி போய்கிட்டே இருக்கான். இருந்தாலும் ஹீரோ ரொம்ப உயரத்துக்கு போனதுனால அந்த இடத்துல ஒரு பேரியர் மாதிரி வந்து மொத்தத்தையுமே அந்த இடத்துக்குள்ளே தடுத்தது. நான் பார்க்க நார்மலா இருக்கு, உள்ளுக்குள்ள வந்து இந்த மாதிரியான அட்டாக்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட இரட்டை கணை யூஸ் பண்ணி கீழே அப்படி என்னதான் இருக்கு அப்படின்ட்டு செக் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ உள்ள செக் பண்ணதான் அந்த இடத்துக்குள்ள ஏதோ ஒன்று டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்றத ஹீரோவால பார்க்க முடியுது. அப்படி என்னதான் இருக்குமோ அந்த இடத்துக்குள்ள, அதாவது புதுசா இருந்தா சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள விறுவிறுன்னு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. சும்மா லேயர் மாதிரி ஹீரோ பக்கத்துல தெரிஞ்ச எல்லா எனர்ஜியுமே இப்ப பயங்கரமா ஒரு இடத்துல கேதர் ஆகிட்டு இருக்கு. அந்த இடத்துக்குள்ள இறங்கின ஹீரோவும் முன்னாடி
பின்னாடி வந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துக்குள்ள கண்டிப்பா அடியில வேற ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்ளோ கர்ஸ் எனர்ஜிஸ்லாம் சூழ்ந்துகிட்டு இருக்கு. திரும்பவும் ஹீரோ அந்த இடத்துல தான் உள்ள குதிக்க ஆரம்பிக்கிறான். இவ்ளோ ஆழத்துல ஒரு பொருளா அப்படின்ன மாரி ஹீரோ அந்த இடத்துல நெனச்சுக்கிட்டே குதிச்சுக்கிட்டு இருக்கான். எதுவா இருக்கும்ன்ட்டு. ஹீரோ போக போக அந்த இடத்துக்குள்ள கர்ஸ் எனர்ஜிஸ்லாம் பயங்கர அதிகமாகிட்டு இருக்கு. ஹீரோவையும் அட்டாக் பண்ணிட்டே இருக்கு. ஹீரோ அந்த இடத்துல இருந்து டாட்ஜ் பண்ணிட்டு தான் வந்துகிட்டு இருக்காரு பொறுமையா. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு ஆழமான இடத்துக்குள்ள ஒரு பேலஸ கட்டியிருக்காங்களா? யாரா இருப்பாங்க? அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பலிபீடங்கள்லாம் இருக்கு. இதுங்கெல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்ற மாரி ஹீரோ அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியே ஹீரோவும் அவனோட அந்த இரட்டைக்கன் யூஸ் பண்ணி அந்த இடத்துக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோக்கு இரட்டைக்கன் யூஸ் பண்ணா அந்த இடத்துக்குள்ள என்ன இருக்குன்றதே தெரிய மாட்டேங்குது. ஆனா இதை 9 டிராகன் சாவப்பட்டி அப்படின்ட்டு சீக்கிரட்டா மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ என்னதான் தேடி பார்த்தாலும் ஒன்றும் புரியல. ஹீரோ அதுக்குள்ள கிளம்பி போக ஆரம்பிக்கிறான். ஹீரோ அது கிட்ட வந்து பார்த்து தான் தெரியுது இங்க இருக்கிறது எல்லாருமே உண்மையான டிராகன்ஸோட போன்ஸ். உயிரோட இருந்த டிராகன்களால விட்டு செல்லப்பட்டது அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துல பேசிக்கிட்டே சுத்தி போய்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துக்குள்ள ஒரு ஆளோட சவப்பொட்டியா, யாரோட சவப்பொட்டியா இருக்கும், அந்த மனுஷன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பார் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு ஹீரோ ஒரு இடத்தாண்ட நின்னு பார்க்க அந்த இடத்துக்குள்ள லைட்டா சவப்பட்டி ஓபன் ஆகாம மாதிரி தெரியுது. இந்த டிராகன்ஸ்லாம் ஒருவேளை அந்த சவப்பட்டியை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிருக்கோமோ. சடனா சைடுல இருந்து ஒரு சத்தம் கேட்க ஹீரோவும் ஜம்ப் பண்ணி மேல போயிடுறான். இந்த இடத்துக்குள்ள இருந்து வர அந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்றதை கரெக்டா கண்டுபிடிக்க முடியல. சீக்கிரமா ஏதோ ஒன்று வெளியே வர போகுதுன்றது மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோ சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த சவப்பட்டிக்கு தான் காமிக்கிறாங்க. அந்த சவப்பட்டி ஒரு மாதிரி பயங்கரமா எனர்ஜிஸ்லாம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹீரோ அந்த இடத்துல தப்பிச்சு போடிக்கிட்டு இருக்கு. அங்க எக்கச்சக்கமான வாயில்ஸ்லாம் ஓபன் பண்ண ஆரம்பிக்குது. அதுக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான அட்டாக்ஸ் ஹீரோவை சுத்தி சுத்தி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு நொடிக்குள்ள சுத்தி ஒரு வட்டத்தையே போட்டு விடுச்சு ஹீரோவை சுத்தி. ஹீரோ இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ள இருந்து அந்த எனர்ஜிஸ் கிட்ட இருந்து அட்டாக் கிட்ட இருந்து பயங்கரமா டாச் பண்ணி போய்கிட்டே தான் இருக்காரு. இந்த இடத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்மள விடாம அட்டாக் பண்ணிட்டே தான் இருக்கும் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ திரும்பவும் அந்த இடத்துல இருந்து மேல போக ஆரம்பிச்சிடறான். ஹீரோ ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்ட உடனே திரும்பவும் அந்த அட்டாக் எல்லாமே அப்படியே ஸ்டன்னா ஸ்டாப் ஆயிடுது. அருகில பள்ளத்தாக்குக்குள்ள இருக்கிற அந்த சவப்பட்டியில இருந்து எனர்ஜிஸ்லாம் வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக இந்த இடத்துல ஒரு பேரியர் யூஸ் பண்ணிருக்காங்க போல. அதனால தான் ஒரு கட்டத்துக்கு மேல அதுங்க எதுவுமே வர மாட்டேங்குது. சாதாரண பொருட்களை பார்த்தாவே ஹீரோ சும்மா விட மாட்டான். இவ்வளவு பெரிய பொருள் இருக்க திரும்பவும் ஹீரோ அந்த இடத்துக்குள்ளே வந்துட ஆரம்பிச்சிடறாரு. தெரியாத இரட்டைக்கன்ல ஹீரோ திரும்ப அந்த இடத்துல செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோக்கு திரும்ப ஒன்றும் புரியல. இந்த இடத்துக்குள்ள கர்ஸ் எனர்ஜி நிறைய இருக்கிறதுனால தான் இந்த இரட்டைக்கண்ணால செக் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். சவப்பொட்டிக்கு அடியில இருக்க அந்த பலிபீடத்தால சவப்பொட்டியை தாங்க முடியலன்னு நினைக்கிறேன். அதனால தான் அடிக்கடி இந்த சவப்பொட்டி தன்னோட எனர்ஜிஸை வெளியே விட்டுக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்குள்ள இருக்க டைமும் ஸ்பேஸும் கூட பயங்கரமா டேமேஜ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சைடுல இருக்கிற கட்டடங்கள் எல்லாமே உடஞ்சு விழுந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு நேரம் அந்த இடத்துக்குள்ள நல்லா இருந்த அந்த டிராகன் சிலைங்களாம் கூட உடஞ்சு கீழே விழுக ஆரம்பிக்குது. இந்த சவப்பொட்டியை யாருக்காக உருவாக்கி இருக்காங்களோ அவங்க கண்டிப்பா சாதாரணமாலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. அவங்க இந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங்கான மாஸ்டரா தான் இருக்கணும். இருந்தாலும் இதுக்குள்ள நிறைய இன்ஹெரிடன்ஸ்லாம் இருக்கும். அவங்க விட்டு போன அந்த ட்ரெஷர்ஸ்லாம் எடுத்தா அது நம்மளுக்கு ஒரு நல்ல சான்ஸா இருக்கலாம். இதுல ஏதாவது ஒரு சேஞ்ச் ஃப்ளேம் இல்லனா கலர்ஃபுல் கோல்டு அந்த ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஒரே கல்ல 2 மாங்கா கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த இடத்துல அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹீரோட பவர்ஸ் எதுவுமே அதுகிட்ட வேலை ஆகுதா? என்னடா இது திரும்பவுமா இந்த பொட்டியில கூடமா மேஜிக் இம்யூனிட்டி பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த சவப்பட்டி கிட்ட போக ஆரம்பிக்கிற. ஹீரோ போன அடுத்த நிமிஷம் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து ஹீரோ அந்த இடத்துல பயங்கரமா அழுத்திக்கிட்டு இருக்கு. என்ன ஒரு ஸ்ட்ராங்கான எனர்ஜி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள பொறுமையா நடந்து போக ஆரம்பிக்கிறான். இருந்துருச்சு கண்டிப்பா இதுக்குள்ள ஏதாவது ஒரு ஹிடன் எவிடன்ஸ் இருக்கும். இதை நம்ம எப்படியாச்சும் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அது கிட்ட போயிட்டு அவனோட பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த சவப்பெட்டி கிட்ட ஹீரோ அந்த சவப்பெட்டிக்குள்ள இருக்கிற அந்த சவப்பொட்டி கிட்ட போயிட்டு அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி சரி ஒர்க் ஆகும்னு பார்த்தா அந்த சவப்பொட்டி சுத்தமா ரியாக்ட் பண்ண மாட்டேங்குது. இதுக்கிட்ட மேஜிக் ஒர்க் ஆகாதா? அப்ப நம்ம திரும்பவும் இந்த இடத்துல நம்மளோட ஓன் பவர் தான் யூஸ் பண்ணி ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த சவப்பொட்டியை பிடிச்சி பயங்கரமா தள்ளிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள நியாயத்துக்குன்னு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல கொஞ்சமா தள்ள உள்ளுக்குள்ள வந்து கர்ஸ் எனர்ஜிஸ்லாம் வந்து பயங்கரமா ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. என்னோட ஆயில் இழக்கிற மாதிரி இருக்கு. இந்த இடத்துக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு? நான் நீ சொல்றதை ஏத்துக்கிறேன், நான் உன்னோட வழியிலே பயணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துல என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கு. அந்த சவப்பட்டி சடனா க்ளோஸ் ஆயிடுது. அந்த இடத்துக்குள்ள இருந்து அந்த எனர்ஜிஸ்லாம் ஹீரோ ஃப்ரீயா விட இப்ப இந்த இடத்துல என்ன நடந்துச்சு? நான் என்னோட வாயை திறந்து எதையுமே பேசல, அதுவா தனத்தானா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கா. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல ஹீரோ எதுக்காக அந்த மாதிரியான டிஃப்ரெண்டான விஷயங்கள்லாம் பேசினா அப்படின்றதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுப்போம். ரோஸ் இந்த இடத்துக்குள்ள இருந்த ஒரு பொருளை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு சில விஷயங்களை கலெக்ட் பண்றதுனால அவங்களோட டோக்கன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்களா. 2 சப்டைட்டில் கொடுத்துருந்தாங்க. ஒரு இடத்துல கலர் ஸ்டோன் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இன்னொன்றுல 7 கலர் ஸ்டோன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து நார்மலாவே அவங்க சொன்ன மாதிரி கலர் ஸ்டோன்ன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். சரி ஓகே கைஸ், பலவலன்னு பேசிக்கிட்டு இருக்க தேவையில்ல. ஏன்னா எபிசோட்ல நடந்ததுல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியாத இருக்கலாம். ஆனா ரோசி மட்டும் இந்த இடத்துக்குள்ள அவங்களோட ஐடென்டிட்டியை மறைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி ஓகே, பலவலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை எடுக்க தேவையில்ல. இன்னைக்கு எபிசோட இதோட முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் ஒரு நாள் எபிசோட்ல சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.